எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஇஓக்கான தமிழ் சிலபஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா, கோர் சப்ஜெக்டில் வந்து தமிழ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, சங்கம் காலம் முதல் தற்காலம் வரை அப்படின்ற ஹெட்டிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், அதில் வந்து நமக்கு பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 14 கலக்க நூல்கள், நீதி நூல்களின் சிறப்புகள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், அப்புறம் வந்து பக்தி இலக்கியங்கள், அதுக்கப்புறம் வந்து தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், கம்பராமாயணம், அதுக்கப்புறம் மகாபாரதம், அப்புறம் பெரிய புராணம், அப்புறம் வந்து திருவிளையாடற் புராணம், அப்புறம் சிற்றிலக்கியங்களில் வந்து 96 வகை பிரபந்தங்கள், கோவை, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், உலா, தூது, பரணி, பள்ளு, குறவஞ்சி, சமயங்கள் வளர்த்த தமிழ், சமணம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சித்தர்கள், சமூக சீர்திருத்தம், தற்காலம் வந்து தமிழ் உரைநடை வளர்ச்சி, புனைக்கதைகள், நாவல், சிறுகதைகள், நாட்டுப்புறவியல், கட்டுரை, இலக்கியம், இலக்கணத்தில் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம். 5 இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா, இப்போ வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம சங்க இலக்கியம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள் அப்படின்ற ஹெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்பல்சரி வந்து நம்ம 6th to 12th வரையும் புக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணுங்க. முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து இந்த டாபிக்ஸ் வைஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும்.